ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐயர் வீட்டு அரைச்சி விட்ட சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே சுவையோட அதே மணத்தோட எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், தனியாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின உடனே முருங்கைக்காயும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். முருங்கைக்காய் வெந்த உடனே அதில் அரைச்சிக்கலாம். இதில் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது முருங்கைக்காய் வெந்த உடனே பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்ச விழுதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா ஐயர் விட்டு அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில்